ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد مصطفى صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனாம் நிகரில்லாத அன்புடையோனாம் அல்லாவின் பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கின்றேன். ஏழுவானம் ஏழு பூமி படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஹக்க சுப்ஹானஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கம், ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். தூய மார்க்கத்தை தூய வடிவில் எத்தி வைக்க வந்த எம் பொருளும் மேலான ஹஜ்ரத் முஹம்மதே முஸ்தபா அக்ரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வரக்கூடிய உண்மையான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தத்தமது காரியங்களை நேர காலத்தோடு முடித்து நேர காலத்தோடு மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஹக்க சுப்ஹானஹு தஆலாவின் மூலமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நம்மவர்கள் என்னென்ன விடயங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று அவனால் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வின் மூலமாக தவிர்க்கப்பட்டிருக்கின்றதோ விலக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை விட்டும் தவிர்த்து விலகிக் கொள்ளும் விடயத்தில் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை எப்பொழுதும் என்றென்றும் எங்கிருந்த பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஹக்க சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஹக்க சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எமது வழிகாட்டியாக யார் சுவர்க்கம் செல்ல வேண்டும், எது நேரான பாதை என்பதை காட்டித் தருவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் எமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன். இந்த குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த குர்ஆனுடைய சூறாக்கள் 114 சூறாக்கள். இந்த 114 சூறாக்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். சூரா ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கின்றான். சூரா பக்ராவை அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கின்றான். யாசீன் என்று ஆரம்பிக்கின்றான். சாத் என்று ஆரம்பிக்கின்றான். காஃப் ஹா யா ஐன் சாத் என்று ஆரம்பிக்கின்றான். தாஹா என்று ஆரம்பிக்கின்றான்.
அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். 114 சூறாக்களையும் அல்லாஹ் விதவிதமாக ஆரம்பிக்கின்றான். இந்த 114 சூறாக்களில் 3 சூறாக்களை அல்லாஹ் பதுஆ செய்து அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். முதலாவது வயலுல் லில் முத்தஃபிஃபின், அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபினை ஆரம்பிக்கின்றான். யாரெல்லாம் அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றார்களோ அவர்களுக்கு வயலென்ன நரகம், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் அவன் லானத் செய்கின்றான் அல் குர்ஆனிலே. இரண்டாவது சூரா லஹபை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். தப்பத், நாசம் உண்டாகட்டும். யதா அபி லஹப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் அபூ லஹபின் மீது அல்லாஹ் நாசம் உண்டாகட்டும் என்று பதுஆ செய்து சூரா லஹபை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். மூன்றாவது வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்துல் லுமஸா, வயல் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். யாருக்கு? லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ஹுமஸா லுமஸா, இரு சாராருக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் பதுஆ செய்து அல்லாஹ் லானத் செய்து ஆரம்பிக்கின்றான். எனவே இந்த ஹுமஸா என்பவர்கள் யார்? லுமஸா என்பவர்கள் யார்? ஹுமஸா என்பவர்கள் யார் பிறருடைய குறையை தேடுவார்களோ, யார் பிறருடைய குறையை பேசுவார்களோ இவர்களுக்குத்தான் ஹுமஸா என்று சொல்லப்படும். யார் லுமஸா என்றால், நாம் யாரை பற்றி குறை பேசினாமோ அவர் எமக்கு முன்னால் செல்கின்ற பொழுது நாம் பக்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து, இவ்வளவு நேரம் நான் பேசியது எவரை பற்றித்தான் என்று கண்ணால் சைக்கினை செய்கின்றோமே, இவர்கள் தான் லுமஸா, குறை கூறக்கூடியவர்கள், கண்ணால் சைக்கினை செய்யக்கூடியவர்கள். இந்த ஹுமஸா லுமஸா இரு சாராருக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் பதுஆ செய்கின்றான், அல்லாஹ் லானத் செய்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எமக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக இருப்பது தான் இந்த மக்களுடைய குறையை தேடுவது, மக்களுடைய குறையை நாங்கள் நாவு கூசாமல் பேசுவது. 2 நபர்கள் ஒன்று சேர்ந்தால் எங்களுடைய காரியம் ஆரம்பிப்போம், ஆனால் முடிவு 3வது நபரை பற்றி நாங்கள் பேசித்தான் எமது பேச்சை நாங்கள் முடிக்கின்றோம். ஒரு கூட்டமாக உட்கார்ந்திருப்போம், அது மஸ்ஜிதிலாக இருக்கட்டும், அது கடையிலாக இருக்கட்டும், பாதையிலாக இருக்கட்டும், எங்கேயாக இருந்தாலும் நாங்கள் 4 பேர் சேர்ந்து இருக்கின்றோம், ஒரு பேச்சை பேசுகின்றோம், இன்னும் ஒருவருடைய குறையை அந்த இடத்திலே நாங்கள் பேசுகின்றோம். இது எமது வாழ்க்கையிலே, எமது அன்றாட வாழ்க்கையிலே இன்று ஒரு சர்வ சாதாரணமான ஒன்றாக இன்று எமது பழக்க வழக்கத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற மக்களுடைய குறையை தேடுவது, மற்ற மக்களுடைய அந்த குறையை பேசுவது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குறை அவரிடத்திலே இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். நாங்கள் இன்னும் ஒருவருடைய குறையை பேசுகின்றோம், அந்த குறை அவரிடத்திலே இல்லை என்றால் நாங்கள் அவதூறு சொல்கின்றோம். எனவே அவருக்கு கசையடி அளிக்க வேண்டும், அது வேறு தலையங்கம். ஆனால் அல்லாஹ் இந்த ஹுமஸாவிலே அல்லாஹ் பேசுகின்றான். யார் இன்னும் ஒருவருடைய குறையை பேசுவார்களோ, இன்னும் ஒருவருடைய குறையை தேடுவார்களோ இவர்களை பார்த்து அல்லாஹ் லானத் செய்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி குறை பேச வேண்டாம், புறம் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கின்றான். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைதா, அயுஹிப்பு அஹதுக்கும், உங்கள் ஒருவர் விரும்புகின்றார்களா, நீங்கள் விரும்புவீர்களா? எதை? ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களை விட்டும் மரணித்த உங்கள் சகோதரனுடைய அந்த இறைச்சியை, அந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? நாங்கள் யாரும் விரும்ப மாட்டோம்.
எங்களுடைய சகோதரர் அவர் மரணித்திருக்கின்றார், அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதை நாங்கள் விரும்புவோமா? நிச்சயமாக நாங்கள் விரும்ப மாட்டோம். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கின்றார், ஃபதரஹ்துமு, அதை நீங்க விரும்ப மாட்டீங்க, அதை நீங்க வெறுப்பீங்க. அதைவிட கேவலம், அதைவிட பயங்கரம் ஒருவர் இன்னும் ஒருவருடைய குறையை பேசுவது என்று சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றான். இனியமான சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் எந்த அளவு ஒரு பயங்கரமான பாவத்தை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். எமது பார்வையிலே விபச்சாரம் செய்வது, களவெடுப்பது, இவ்வாறு தான் பாவம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மற்ற மக்களை பற்றி அவர் இல்லாத இடத்திலே பேசுவது இது குறை. எனவே தான் குர்ஆன் எச்சரிக்கையாக அல்லாஹ் பேசுகின்றான், உங்களுடைய சிலரை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சூரா ஹுஜராத்திலே தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றான். இனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்திலே அன்னாருக்கு சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது. சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது. சுவர்க்கத்தின் சுவண்டிகளை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். நரகம் காண்பிக்கப்பட்டது. நரகத்தின் தண்டனையும் ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த பயணத்தை முடித்து வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வை கூட்டிச் சென்ற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் நரகத்தை கடந்து செல்கின்ற பொழுது அந்த நரகத்திலே ஒரு கூட்டத்தார் அதாபு செய்யப்படுவதை, தண்டிக்கப்படுவதை நான் எனது கண்களால் கண்டேன். அவர்கள் எப்படி என்றால், அவருடைய நகங்கள் செம்பால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செம்பால் கொடுக்கப்பட்ட நகத்தின் மூலமாக அவர்களுடைய முகத்தையும் அவருடைய நெஞ்சையும் அவர்கள் கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு நரகத்திலே அதாபு செய்யப்படுகின்ற ஒரு கூட்டத்தாரை எனது கண்களால் நான் கண்டேன். இவர்கள் யார் யா ஜிப்ரீல், எனக்கு சொல்லித் தாருங்களே என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகத்தின் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் தான் உலகத்திலே மற்ற மக்களுடைய குறையை தேடியவர்கள், மற்ற மக்களுடைய குறையை பேசியவர்கள். அவர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாள் நரகத்திலே கொடுக்கப்படுகின்ற தண்டனை தான் இது வந்தார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளை எடுத்து பாருங்கள். இந்த ஃபஜ்ருடைய நேரம் முதல் இந்த ஜும்ஆவுடைய இந்த நிமிடம் வரும் வரையில் எங்களில் எத்தனை பேர் மற்ற மக்களுடைய குறையை பேசியவர்கள்? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு விடுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய ஜனாஸா அடக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு மக்பராவை கடந்து செல்கின்றார்கள். அந்த மக்பராவை கடந்து செல்கின்ற பொழுது 2 கபர்களிலே அதாபு செய்யப்படுவதை ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பிக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு 2 கபரிலே அதாபு செய்யப்படுவது காண்பிக்கப்படுகின்றது. சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த 2 கபரிலே இருக்கக்கூடியவர்கள் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முதலாவது கூட்டத்தார் சிறுநீர் கழித்து சரியான முறையிலே சுத்தம் செய்யாதவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் போற அவசரத்துக்கு நாங்கள் மிக அவசரமாக வெளியே வருகின்றோம். நாங்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கின்றோம். அது சரியான முறையிலே சுத்தம் செய்கின்றோமா இல்லையா எமக்கு கூட தெரியாது. அந்த அளவு அவசரமாக போய்விட்டு வருகின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையிலே நீங்கள் சுத்தம் செய்யவில்லையா, அவருடைய அதாபு இருக்கின்றது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிலருக்கு ஒரு நோய் இருக்கின்றது. அவர்கள் சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் ஒரு துளி அங்கே தங்கி இருக்கும். அவர்கள் எழுந்து அவர்கள் நடமாறுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது அல்லது இருமுகின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த துளி அங்கிருந்து வெளியாகும்.
அப்படிப்பட்டவர்கள் அங்கே கொஞ்ச நேரம் இருந்து அந்த துளி வெளியானதற்கு பின்னால் சரியான முறையிலே அவர்கள் சுத்தம் செய்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியாக வேண்டும். அவ்வாறு நாங்கள் சுத்தம் செய்யவில்லை என்றால் எமது தொழுகை அந்த சிறுநீர்க்குள்ளே எமது ஆடையிலே படும், அந்த ஆடை நஜீசாவும். எனவே நாம் தொழுகின்ற தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தான தொழுகையாக அந்த தொழுகை மாறமாட்டாது. எனவே நாம் சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் சரியான முறையிலே சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான முறையிலே பாபு தஹாராவிலே தெளிவுபடுத்துகின்றது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சுத்தம் செய்யவில்லையோ அவர்களுக்கு கபருடைய அதாபு இருக்கின்றது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இரண்டாவது கபருடையவர் புறம் பேசிய மனிதர். ஒருவர் இன்னொருவருடைய குறையை பேசிய புறம் பேசிய மனிதர் அவரும் அந்த கபரிலே அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பயங்கரமான ஒரு பாவம்தான் நாங்கள் இன்னும் ஒருவருடைய குறையை பேசுவது, குறையை தேடுவது. இவருடைய சிஃபத்துகளை பற்றி, தன்மைகளை பற்றி சூரா ஹுமஸாவில அல்லாஹ் தெளிவாக பேசுகின்றான். வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்ததா, அவருடைய தன்மை அவர்கள் சொத்து செல்வத்தை அவர்கள் சேகரித்து வைத்திருப்பார்கள். தொழில் என்று, பணம் என்று, சொத்து என்று சொத்துகள் பணங்களை சேகரித்து வைத்திருப்பார்கள். சேகரித்து வைப்பது மட்டுமல்ல, அதை கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பாங்க. போன வருஷம் என்கிட்ட இவ்வளவு பணம், இந்த வருஷம் இவ்வளவு இருக்கின்றது, போன வருடம் என்கிட்ட ஒரு வீடு, இந்த வருடம் என்கிட்ட 2 வீடு என்று அவருடைய சொத்துகள் செல்வங்கள் அதை சேகரித்து வைப்பாங்க. சேகரித்து வைக்கிறது மட்டுமல்ல, அதை கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பாங்க என்று குர்ஆன் எங்களோடு பேசுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்டவர்கள் அவருடைய அந்த தன்மை கொண்டவர்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் என்று பணத்தை சேகரித்து யாருக்கும் கொடுக்காமல், சதகா செய்யாமல், நல்ல விடயங்களுக்கு செலவழிக்காமல் சேகரித்து வைத்து எமது உடம்பிலிருந்து ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் அந்த பணத்துக்கு சொந்தக்காரர் யார்? கண்ணியமான சகோதரர்களே, அந்த பணத்தால் என்ன செய்ய முடியும்? நாம் யாருக்கும் கொடுக்காமல், நாம் யாருக்கும் செலவழிக்காமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல காரியங்களுக்கு நாம் செலவழிக்காமல் பணம் என்று வங்கிகளிலே சேகரித்து வைத்திருக்கின்றோம். நாம் எமது மரணத்துக்கு பின்னால் நாம் மரணிக்க இருக்கின்றோம். எமது மரணத்துக்கு பின்னால் அந்த சொத்து செல்வத்துக்கு, அந்த வங்கியிலே இருக்கக்கூடிய பணத்துக்கு யார் சொந்தக்காரர்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணத்தை செலவழிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, துல்கர்னைன் உலகத்தை ஆட்சி செய்த ஒரு மனிதர். அல்லாஹ் 2 முஸ்லிம்களுக்கும் 2 காபிர்களுக்கும் உலகத்தை ஆட்சி செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். 2 முஸ்லிம்களில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தை ஆட்சி செய்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கினான். இரண்டாவது அல்லாஹ் வழங்கியது துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய கடைசி நேரம் மக்களை பார்த்து ஒரு வசியத் செய்தார்கள். உலகத்தை ஆட்சி செய்த மனிதர், அவர் கடைசி நேரம் மக்களை பார்த்து வசியத் செய்தார்கள். மக்களே, நான் மரணித்து விட்டால் எனது ஜனாசாவை நீங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது எனது 2 கைகளையும் வெளியே தொங்க போட்டுத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு வசியத் செய்யப்படுகின்றது. மக்கள் எல்லாம் கேட்டார்கள் துல்கர்னைன் அவர்களை பார்த்து, எதற்காக வேண்டி இந்த வசியத்? சொன்னார்கள், நான் உலகத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளன் தான். ஆனால் நான் மரணத்திற்கு பின்னால், எனது வஃபாத்துக்கு பின்னால் அந்த கபருக்கு நான் செல்கின்ற பொழுது 2 கைகளும் வெறும் கைகளோடு தான் நான் சென்றேன் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஜனாசாவை எடுத்து செல்கின்ற பொழுது என்னுடைய 2 கரங்களையும் வெளியே தொங்க போட்டு எடுத்து செல்லுங்கள் என்று
துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவர்கள் வசியத் செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இன்னும் பேசுகின்றது. அவர்கள் சொத்துக்களை சேகரித்து வைத்திருப்பார்கள், யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள், கணக்கிட்டுக் கொண்டே இருப்பார்கள். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவர்கள் நினைச்சு கொண்டிருப்பாங்க, அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த சொத்து, இந்த செல்வம், இந்த பணம், இந்த ஆட்சி, இந்த பதவி, இதெல்லாம் இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நிரந்தரம், இது நிரந்தரமானது என்று அவங்க எண்ணிக்கொண்டிருப்பாங்க, நினைச்சு கொண்டிருப்பாங்க. இப்படி மனக்கோட்டை கெட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தையை பாவிப்பான், கல்லா கல்லா, சொத்துகள் செல்வங்கள் எல்லாம் சேகரிச்சு கணக்கிட்டு கொண்டிருக்கிறாரு, இந்த சொத்தெல்லாம் பணமெல்லாம் நிரந்தரம் என்று அவர் நினைச்சு கொண்டிருக்கிறாரு. அப்படியான மனிதர்களை பார்த்து அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை, கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, உங்களை தூக்கி நாங்க வீசுவோம். எங்க வீசுவோம் தெரியுமா? ஹுதமா என்ற இடத்துல நாங்க வீசுவோம், ஹுதமால நாங்க வீசுவோம். வமா அதராக மல் ஹுதமா, நபியே நாயகமே, அல்லாஹ் கேட்கிறான், ஹுதமா என்றா என்ன, ஹுதமா என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வமா அதராக மல் ஹுதமா, ஹுதமா என்றா தெரியுமா யா நபியே? நாருல்லாஹ், நாருல்லாஹில் முகதா, எரியப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. சும்மா நெருப்பல்ல, எரியப்பட்ட நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு, சாதாரண நெருப்பல்ல. 3000 வருடம் எரியப்பட்ட நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு. முதலாவது கட்டமாக 1000 வருடம் நரகத்துடைய நெருப்பு எரியப்படுகின்றது, கருப்பு சிவப்பு நிறமாக அந்த நெருப்பு பத்துகின்றது. இரண்டாவது கட்டமாக 1000 வருடம் எரியப்படுகின்றது, வெள்ளை நிறமாக பத்துகின்றது. மூன்றாவது கட்டமாக 1000 வருடம் எரியப்படுகின்றது, வெள்ளை நிறமாக கருப்பு நிறமாக பத்துகின்றது. அல்லாஹு அக்பர். 3000 வருடம் எரியப்பட்ட நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு. நாருல்லாஹ், நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு. 3000 வருடம் எரியப்பட்ட நெருப்பு. அந்த நரகத்தில தான் அல்லாஹ் சொல்கின்றான், தூக்கி நாங்க வீசுவோம். யாரால சண்டை போட முடியும்? யாரால வாக்குவாதம் செய்ய முடியும்? யாராலையும் சண்டை போட முடியாது, யாராலையும் பேச முடியாது. உலகத்துல நாங்க சொத்தை சேகரிச்சோம், யாருக்கும் கொடுக்கல, நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கல, மக்கள்கிட்ட குறைய பேசினோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்க தூக்கி ஒத்தமால வீசுவோம். ஒத்தமா என்ற அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லாஹ்வுடைய நெருப்பு என்றால் 3000 வருடம் எரியப்பட்ட நெருப்பு. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவு ஒரு பாவத்தை நாக்கு கூசாம மத்த மக்கள்கிட்ட குறைய பேசி இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதமா என்பது இது ஒரு நரகம், இது ஒரு நரகம். அல்லாஹ் எவ்வாறு 7 சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கின்றானோ இதே மாதிரி 7 நரகத்தையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். ஹுதமா என்பது ஒரு நரகம். ஜஹன்னம், ஜஹீம், சஈர், சகர், லலா, ஹாவியா, 7 நரகம். 7 நரகத்தையும் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எம் உயிரை விட மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காலையில் 7 விடுத்தம் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், மாலையில அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், 7 நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறார். இந்த 7 நரகத்தை விட்டும் காலையில மாலையில அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அந்த நரகத்தை விட்டும் நீங்க பாதுகாப்பு தேடுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால 7 விடுத்தம் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க. மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், நரகத்தை விட்டும் நீங்க பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நாங்க தொழுகிறோம், சலாம் கொடுத்ததுக்கு பின்னால தஸ்பீஹ் செய்ய நேரம் இல்ல. அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட நேரம் இல்ல. எங்களை தேவைகளை கேட்கறதுக்கு துஆ செய்ய டைம் இல்ல.
சலாம் கொடுத்ததுக்கு பின்னால பின் சஃப்ல தொழுறது இடையூறு கொடுத்து விட்டு அவட்ட கழுத்தையும் பாண்டி நாங்க இன்றைக்கு தொழிலுக்காக உலக காரியங்களுக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பயங்கரமான நரகம் அதை யாராலையும் தாங்க முடியாது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹ் தொழுவீங்க, தொழுவிட்டு 7 விடுத்தம் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடிக்கோங்க. மக்ரிப தொழுவீங்களா, தொழுவிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 விடுத்தம் அந்த நரகத்தை விட்டும் 7 நரகத்தை விட்டும் அல்லாஹ்ட்ட நீங்க பாதுகாப்பு தேடிக்கோங்க என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த சூராவில இன்னும் பேசுகின்றார். யாரெல்லாம் அந்த ஹுத்தமா எனும் நரகத்தில் வீசப்படுவார்களோ, அந்த ஹுத்தமா எனும் நரகத்துடைய தன்மை அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அந்த ஹுத்தமால யாராவது வீசப்பட்டால் அந்த ஹுத்தமா எனும் நரகம் அந்த நெருப்பு முதல்ல பாய்றது எங்கட உள்ளத்துக்குத்தான், எங்கட ஹார்ட்டைத்தான் பிடிக்குது என்று குர்ஆன் எங்களோட பேசிக் கொண்டிருக்கின்றது. ஏன் காரணம் சகோதரர்களே, இந்த உலகத்துல எங்களை நாசமாக்குற இடம் தான் இந்த உள்ளம். உள்ளம் எதை சொல்லுதோ அந்த பிரகாரம் தான் நாங்க உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளம் தான் எங்களை தடுக்குது. நல்ல விஷயத்தை செய்ய போறோம், வானம் தடுக்குது. உள்ளம் தொழ போறோம், வானம் கொஞ்சம் லேட்டாக தழுவோம். ஷைத்தானுடைய ஊசலாட்டம் உள்ளத்துல ஊசலாடுது. நாங்க பின்போடுவோம். தொழாமல் இருப்பதற்கு, இபாதத்துகள் நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கு, நல்ல காரியங்கள்ல நாங்க ஈடுபடாம இருப்பதற்கு எங்களிடம் ஆக முக்கியமான இடம் தான் இந்த உள்ளம். எனவே தான் நாங்க ஹொத்தமால வீசப்பட்டதுக்கு பின்னால, அந்த நரகத்துல ஹொத்தமால வீசப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்கின்றான், அந்த நெருப்பு முதலாவது பிடிக்கிற இடம் அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, உங்களுடைய அந்த இதயத்தை தான் அந்த நெருப்பு பிடிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த சூராவில் இன்னும் பேசுகின்றான், அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா இன்னஹா அலைஹிம் முஸதா, அந்த ஹுத்தமாவுடைய நரகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் தெரியுமா? அந்த ஹுத்தமால வீசப்பட்டா யாருக்கும் திரும்பி வர முடியாது. திரும்பி வர முடியாத அளவு அல்லாஹ் அந்த ஹுத்தமாவுடைய நரகத்தை விசேஷமாக அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அங்க மிக பிரமாண்டமான தூண்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த தூண்கள்ல கெட்டப்பட்டு அலாபு செய்யப்படுவார்கள் என்று குர்ஆன் சூரா ஹுமஸா அழகான முறையில் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு மிக பயங்கரமான ஒன்று தான் நாங்க இன்னொத்தட்ட குறைய தேடுறது, குறைய பேசுறது, இன்னொத்தட்ட ஊரு பலாய நாங்க கலையிறது மிக பயங்கரமான பாவமா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது பாவம் என்று சிலருக்கு தெரியாத அளவுக்கு இந்த சர்வ சாதாரணமாக உட்கார்ற இடத்துல, தேக்கனை குடிக்கிற கடையில, எல்லா இடங்களிலும் நாங்கள் கூட்ட இடமெல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஊர்ல நடக்கிற விஷயம், அவட்ட விஷயம், இவட்ட விஷயம் என்று நாங்க பலாய் கழுவிக்கொண்டு நாங்க குறைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம், குறைகளை தேடாமல் நாங்கள் இருப்போம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவி, நபியுடைய காலம் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் வைக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாஸாவை நீங்கள் தொழுவிக்க வேண்டாம். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், எதற்காக வேண்டி? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் ஒரு நல்ல மனிதர் அல்ல, இவர் ஒரு நல்ல மனிதர் அல்ல, இவரை பத்தி யார்ட உள்ளத்திலையும் நல்லெண்ணம் இல்ல, இவர் ஒரு கெட்ட மனிதர். எனவே யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாஸாவை நீங்கள் தொழுவிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அன்பு தோழர்களே, இவர்களை பத்தி ஏதாவது நலவு இருக்கின்றதா? ஏதாவது நல்ல காரியம் இருக்கின்றதா? முழு சஹாபாக்களும் அமைதியாக இருக்கின்றது. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது ஒரே ஒரு நல்ல காரியம் இருக்கின்றதா? பின்னால இருந்த ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெளி ஊர்ல இருந்து எங்கட ஊருக்கு ஒரு ஜமாத், ஒரு கூட்டம் வந்தாங்க.
இரவுடைய நேரம் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் நியமிக்கப்பட்டேன், நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சேன். அந்த நேரத்துல எனக்கு செக்யூரிட்டிக்கு உதவியாக இந்த மனிதர் என்னோட அந்த இரவு முழிச்சு இருந்தாரு என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய தோழர்கள் எல்லாம் நீங்கள் கெட்டவர், நீங்கள் நல்லவர் அல்ல என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான் சொல்கின்றேன், நீங்கள் நல்லவர். அது மட்டுமல்ல, நீங்கள் சுவர்க்கவாதி, நீங்கள் சுவர்க்கவாதி, நீங்கள் சுவர்க்கவாதி என்றார்கள் எம்மொருளும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, யாரை பார்த்தும் எமக்கு சொல்ல முடியாது இவர் கெட்டவர், இவர் நல்லவர், யாருக்கும் சொல்ல முடியாது. அவருடைய வியாபாரத்தை வைத்து, அவருடைய கொடுக்கல் வாங்கலை வைத்து, அவருடைய பணத்த வழக்கங்களை வைத்து எமக்கு முடிவெடுக்க முடியாது இவர் நல்லவரா கெட்டவரா. அந்த முடிவெடுப்பது அல்லாஹ் மட்டும்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஊர்ல நாங்க வாழ்கின்றோம். எனவே நாங்க யார்ட குறையும் பேசாம நாங்க நல்ல விடயங்களை பேசி நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய சகல குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய யா அல்லாஹ் அமல் இபாதத்துகளையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், யாரை பத்தியும் யா அல்லாஹ் புறம் பேசாமல், குறை தேடாமல், குறை பேசாமல் நல்லவர்களாக சிறந்தவர்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீயே தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அடிக்கடி ஜனாசாக்களுடைய செய்திகளை கேள்விப்படுகின்றோம். யா அல்லாஹ், எமக்கு ஒரு நாள் மரணம் வர இருக்கின்றது. யா அல்லாஹ், அந்த நாள் சிறந்த நாளாக யா அல்லாஹ் ஆக்கிடு. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நாளாக அந்த நாளை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய இறுதி முடிவையும் நல்ல முடிவாக்கி தந்தருவாயாக. இறுதி மூச்சை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு கைப்பற்றிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்று அங்கீகரித்து கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.